வாய்ப்பனுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்களா, வெறும் சட்டி, பால் தேவை, நல்லா பழுத்த வாழைப்பழம் தேவை, செல்ஃப் ரேசிங் ஃப்ளவர் தேவை. நான் போடுறது ப்ரௌன் சுகர். நீங்கள் எந்த சுகரும் போடலாம், பட் நான் ப்ரௌன் சுகர் பாவிக்கிறபடியா ப்ரௌன் சுகர் போடுறேன். அதோட முக்கியமா தேவை, நான் செய்யறது வந்து சினமன் வாய்ப்பன். ஸோ உங்களுக்கு சினமன் பவுடரும் தேவை அண்ட் உப்பு தேவை. உப்பு வந்து ஆல்வேஸ் நீங்க என்ன இனிப்பு சாப்பாடு செஞ்சாலுமே அதுக்கு ஒரு கொஞ்சோண்டு உப்பு போட்டு பாருங்க, அந்த டேஸ்டே உங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ நான் வந்து என்ன இனிப்பு சாப்பாடு என்ன ஸ்வீட் செஞ்சாலும் கொஞ்சோண்டு உப்பு ஆல்வேஸ் ஆட் பண்ணுவேன். உப்பில்லா சாப்பாடு குப்பையிலே. ஸோ இனிப்பு இருந்தாலும் உப்பு கண்டிப்பா தேவை. கொஞ்சோண்டு போட்டு பாருங்க, நீங்க போடாம இருந்தீங்களா நல்லா இருக்கும். அதை விட முக்கியமான ஒரு பொருள் எங்களுக்கு தேவை. என்ன தெரியுமா? எண்ணெய் தேவை. எண்ணெய் தேவை. ஸோ அந்த எண்ணெய் கண்டிப்பா தேவை வாய்ப்பன் சுடுறதுக்கு. வேப்பன் சுடுறதோ வேப்பன் பொரிக்கிறதோ என்னன்னு தெரியாது, பட் நான் வேப்பன் சுடுறேன்னு தமிழ்ல சொல்றேன். நான் வாய்ப்பன் சுடுகிறது, ஆனா எண்ணெய்க்குள்ள போட்டு அது உண்மையிலேயே பொரிச்சு தான் நாங்கள் எடுக்கிறோம். நான் சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு வாய்ப்பன். பார்த்தீங்களா, நான் வந்து செல்ஃப் ஃபேஸிங் ஃப்ளவர் அண்ட் பனானா அது ரெண்டையும் இதுக்குள்ள போட்டு வச்சிருக்கிறேன். அதுக்கு வந்து இப்போ நான் என்ன ஆட் பண்ண போறேன்னா சுகர் வந்து ஆல்வேஸ் நான் வந்து ஒரு கணக்குக்கு தான் போடுவேன், கணக்க போட மாட்டேன். போட்டுட்டு குழைச்சி பார்த்துட்டு அதை டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன். சுகர் காணாட்டிக்கு கூட சுகர் ஆட் பண்ணுவேன். வேப்பனை சுட்டுட்டு நீங்கள் சாப்பிட்டு பார்க்கல கொஞ்சம் இனிப்பு காணாட்டிக்கு நீங்கள் உடனவும் சுகரை போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு திருப்பியும் வேப்பன் சுடலாம். ஸோ நான் சுகர் போட்டுட்டேன். இப்போ வந்து ஒரு உப்பு வந்து லைக் இந்த இப்படி ஒரு சொட்டு உப்பு தான் போடுவேன். கொஞ்சம் உப்பும் போட்டாச்சுது. உப்பையும் போட்டுட்டு அதுக்குள்ள வந்து ஃப்ளேவருக்கு இப்போ நான் வந்து சினமன் வேப்பன் செய்ய போகிறபடியா நான் வந்து இதுக்குள்ள வந்து சினமன் பவுடருமே நான் போடுறேன். சினமன் வேப்பன் இது. ஸோ இப்போ பார்த்தீங்களா, இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கோ. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுங்கோ. ஸோ நீங்கள் இப்படி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணினீங்களா, இப்போ மிக்ஸ் பண்ணி நான் அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. வாழைப்பழம் வந்து சின்ன சின்ன பீஸாக இல்லாமல் மிக்ஸ் பண்ணுங்க. ஏன்னா சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்குறேன்டா அவை வாழைப்பழம் அதுக்குள்ள அடிபட்டால் சில பிள்ளைகள் விரும்பி சாப்பிட மாட்டினா. தென் இதை வடிவாக மிக்ஸ் பண்ணினாத்தான் உங்களுக்கு தெரியும் இனி இதுக்கு எவ்வளோ மில்க் விடணும்னு சொல்லி. ஏன்னா இது மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு தான் நாங்கள் மில்க் விட போகிறோம். முதல்ல மில்க் விடாதீங்க, கூடிடும். ஸோ கொஞ்சம் மில்கை விட்டு பார்த்து குழையுங்க. ஒரேடியா விடாதீங்க, பார்த்து குழையுங்க. நான் வாய்ப்பன் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ பார்த்தீங்களா, வாய்ப்பன்மா குழைச்சி ரெடி. இப்போ வந்து நான் எண்ணெயை கொதிக்க வச்சிருக்கிறேன். எண்ணெய் கொதிச்ச உடனே வேப்பன் போட்டு எடுக்க போகிறேன். அதை நான் போடுறதையும் உங்களுக்கு காட்டுறேன். நான் எப்படி வேப்பன் போடுறேன். நான் எல்லாரையும் மாதிரி தான் நானும் போடுறேன். நான் கரண்டியால் போடுறேன், இல்லை கையால் போடுறேன். நான் சுடுவோமா வாய்ப்பன் நாங்கள்? ஓகே, மாவை இப்படி எடுங்கோ. வேப்பன் போடுறதுக்கு மாவை இப்படி எடுங்க. எடுத்துட்டு கையில இப்படி வைங்க. கையை இப்படி பிரட்டுங்க. பிரட்டிட்டு வந்து இதுக்குள்ளால இப்படி போடுங்க. ஸோ கையுக்குள்ளால இப்படி போட்டிங்களா உங்களுக்கு எல்லா அளவும் ஒரே அளவுக்கு வரும். பட் நீங்கள் இப்படி போடும்போது கையை கழுவி போட்டால் தான் போட ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா, எந்த சினமன் வேப்பன் ரெடி. சினமன் பிடிக்கிறாக்களா இருந்தா கண்டிப்பா இந்த வேப்பன் செஞ்சு பாருங்க. உண்மையிலேயே நல்ல டேஸ்டா இருக்கு, நல்ல சாஃப்டாகவும் இருக்கு, கிறிஸ்பியாகவும் இருக்குது.